get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜயமகாதேவி பாகம் 2 அத்தியாயம் 41 மறைந்த கரை விரைந்த மரக்கலம். மறுநாள் காலை சூசினை தூக்கிலிடுவதை பார்க்க வருவதாக மாலையில் சொல்லிப்போன சாரி நள்ளிரவிலேயே அங்கு தோன்றுவான் என்பதை அடியோடு எதிர்பார்க்காத விஜயன் ஒரு வினாடி தனது சுயநிலைக்கு வந்தான். சாரியை கூர்ந்து சில வினாடிகள் நோக்கிவிட்டு, சாரி, நீ சொல்வது விளங்கவில்லை எனக்கு. சூசின் எப்படி தப்புவான் என்று கேட்டது சரி, ஆனால் நான் எப்படி தப்ப முடியும் என்று கேட்டாயே, அதற்கு என்ன பொருள்? எந்த காரணத்தை முன்னிட்டு நான் செல்வதை நீ தடுக்க முடியும் என்று வினவினான். சாரியின் முகத்தில் குரூரம் கலந்த மகிழ்ச்சியின் சாயை லேசாக படர்ந்தது. சூசினை தப்ப வைக்க முயன்றதாக உங்களையும் தடை செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்ன அவன் சொற்களிலும் குரூரம் ஒலித்தது. விஜயன் முகத்தில் வியப்பை சிறிதே காட்டி, சூசினை தப்ப வைக்க முயன்றதாக யார் சொன்னது என்று வினவினான். சாரி மீண்டும் அசுரத்தனமாக நகைத்தான். யாரும் சொல்ல வேண்டியதில்லை சிங்கள மன்னனே, நான் போகும்போது உங்களை கண்காணிக்க எனது வீரர்கள் சிலரை விட்டு போனேன் என்றான் சாரி அந்த ராட்சச நகைப்பின் ஊடே. விஜயன் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. உன் வீரர்கள் கண்டது என்ன, கேட்டது என்ன என்று வினவினான் சர்வசாதாரணமான குரலில். சூசினும் நீங்களும் அக்கம் பக்கத்தில் படுத்து கிடந்தீர்களாம். சாரி வாசகத்தை முடிக்காமல் விஜயனின் பதிலை எதிர்பார்த்து நின்றான். ஆம், படுத்து கிடந்தோம். அதனால் என்ன? சூசினை நீங்கள் தப்ப வைக்க முயன்றதற்காக சூசின் உங்களுக்கு நன்றி கூறினானாம். நன்றி சொல்லி இருந்தால்தான் என்ன? சூசின் இன்னும் தப்பவில்லையே என்றான் விஜயன். அப்பொழுதுதான் சுற்றுமுற்றும் பார்த்த சாரி சூசின் அங்கில்லாததை கவனித்து, சூசின் எங்கே என்று சீற்றத்துடன் கேட்டான். என்னை கண்காணித்த வீரர்கள் அதை சொல்லவில்லையா உனக்கு என்று வினவினான் விஜயன். சாரி அதிர்ச்சியுற்று இருமுறை தனது கைகளை தட்டவே இரு வீரர்கள் கானகத்தின் முகப்பு மரங்களின் மறைவிலிருந்து வந்தார்கள். அவர்களை எரித்து விடுவது போல் பார்த்த சாரி கேட்டான், சூசின் எங்கே, என்ன ஆனான் என்று. வீரர்களில் ஒருவன் சற்றும் தயங்காமல் சொன்னான். இவர் உறங்குகையில் சூசின் மெதுவாக எழுந்து தப்பியோட பார்த்தான். இவர் சட்டென்று எழுந்து அவனை தாவி பிடித்து தரையில் கிடத்தினார். பிறகு சற்று எட்ட படுத்திருந்த பெரிய ராட்சசனை விட்டு சூசினின் கை கால்களை கயிற்றால் பிணைக்க செய்தார். இவனை கப்பலில் பத்திரமாக காவலில் வை, நாளை காலையில் இவன் தூக்கில் ஆடட்டும் என்று உத்தரவிட அந்த ராட்சசன் சூசினை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு படகில் கப்பலுக்கு எடுத்து சென்றான். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவன் மட்டும் திரும்பி வந்தான் என்று நடந்ததை விளக்கமாக சொன்னான் அந்த வீரன். இதை கேட்ட சாரியின் முகத்தில் குழப்பம் அதிகமாக தெரிந்ததால் சில வினாடிகள் அவன் ஏதும் பேசாமல் தரையை காலால் கீறிக்கொண்டு சிந்தனை வசப்பட்டு நின்றான். ஏன் சாரி, என்ன குழப்பம் உனக்கு? சூசின் தப்பவில்லை. கை கால்கள் கட்டப்பட்டு கப்பலில் சிறையில் இருக்கிறான். உனக்கு சந்தேகம் இருந்தால் நீயே போய் பார்த்து வா, நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் என்று விஜயன் சொன்னான். நீங்கள் அவனை கட்டி சிறை செய்ததை இந்த மடையர்கள் சொல்லவில்லை, அதனால் உங்களை சந்தேகித்தேன். சூசினை நீங்கள் தப்ப வைக்க முயன்றால் அதனை தடுக்க போதுமான வீரர்களுடன் வந்திருக்கிறேன். இப்பொழுது கூட நான் இஷ்டப்பட்டால் உங்கள் மரக்கலம் இங்கிருந்து நகர முடியாது. ஆனால் ஒன்று விளங்கவில்லை எனக்கு. சூசின் உங்களுக்கு எதற்காக நன்றி செலுத்தினான்? நீங்கள் அவனை தப்ப வைக்க முயன்றதாக ஏன் சொன்னான் என்று வினவினான். அதை பற்றி சூசினை தான் கேட்க வேண்டும். வேண்டுமானால் கப்பலுக்கு சென்று விசாரித்து வா சாரி என்று அலட்சியமாக பேசிய விஜயன், இரவு முழுவதும் என்னால் பேசிக் கொண்டிருக்க முடியாது, காலையில் தண்டனை நிறைவேற்றும் வேலை இருக்கிறது என்று சொன்ன பிறகு, சாரி, நீயும் இங்கேயே எங்களுடன் தங்கிவிடு. உனக்கு சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது என் மீது, ஆகையால் நீயும் உன் வீரர்களும் என்னுடனேயே இருங்கள் என்று கூறிவிட்டு தரையில் உட்கார முற்பட்டவனை தடுத்த சாரி, நீங்கள் என்னுடன் வாருங்கள், நாளை காலையில் இங்கு திரும்பலாம் என்று கூறி அவன் வீரர்களுக்கு ஏதோ சைகை செய்ய 4 வீரர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். சாதாரணமாக இத்தகைய சந்தர்ப்பங்களில் நிதானத்தை இழக்கக்கூடிய மூர்சமத் கூட அன்று மிகவும் நிதானத்தை காட்டினான். தன்னை சாரி சிறைப்படுத்தி விட்டதை உணர்ந்த விஜயன் பக்கத்திலிருந்த சாரியை நோக்கி, சாரி, என்னை சிறை செய்ய காரணம் என்ன என்று வினவினான். காரணம் முன்பே சொல்லியாகிவிட்டது என்ற சாரி தனது வீரர்களை நோக்கி, நடவுங்கள் என்று உத்தரவிட்டான். அந்த உத்தரவை முன்னிட்டு சாரியின் வீரர்கள் நகர முற்பட்டும் விஜயன் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை. சாரி, என்னிடம் நடந்து கொள்ளும் முறை இதுவல்ல என்று சிறிது கண்டிப்புடன் பேசினான். சாரி விஜயனை நன்றாக அணுகி, சிங்கள மகாராஜா, இந்த நிலையை வரவழைத்து கொண்டது நீங்கள். சூசினை போன்ற ஒரு விஷப்பாம்புக்காக என்னை போன்ற நண்பர்களுக்கு துரோகம் செய்தீர்கள்.
அதன் பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றான். விஜயன் ஆகாயத்தை நோக்கினான் ஒரு முறை. அன்று ஏனோ நட்சத்திரங்கள் கூட மங்கி கிடந்தன. எங்கும் காரிருள் கவிந்து கிடந்ததால் கடலில் எழுந்த அலைகள் கருத்த பிசாசுகள் நர்த்தனமாடுவதைப் போல் இருந்தன. துறைமுகத்தில் இருந்த கலிங்க மரக்கலமும் பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்தது. அந்த மரக்கலத்தில் விளக்குகள் ஏதும் ஏற்றப்படாததாலும் தளத்தில் சாதாரணமாக இருக்கும் ஒற்றை பந்தம் கூட அன்று கொளுத்தப்படாததாலும் மரக்கலமே ஒரு மாய பிசாசை போல் காட்சியளித்தது. அதிலிருந்து சற்று தள்ளி பழுது பார்க்கப்படாமல் மொட்டையாக காட்சியளித்த சீன மரக்கலம் கூட பயங்கர துர்நிலையை சற்று பெரிதுபடுத்தி காட்டியது. காட்டில் துஷ்ட மிருகங்கள் எங்கோ உருமிக் கொண்டிருந்தன. திடீரென எழுந்த பேய்க்காற்றில் மரங்கள் பேயாட்டம் ஆடின. தூரத்தில் இருந்த சேனமலை உச்சி அடுத்து நடக்க போகும் விந்தையை கவனிக்க சித்தமாய் இருப்பது போல் உயர்ந்து செங்குத்தாக நின்றது. எங்கும் பயங்கர நிலை உருவாகி கொண்டிருந்தது. இந்த நிலையில் ஆகாயத்தை கவனித்து தன்னை நெருங்கி நின்ற சாரியையும் கவனித்த விஜயன் திடீரென செயல்படலானான். ஒரு வினாடியில் அவனது இடது கை சாரியின் கழுத்தை வளைத்து இரும்பு பிடியாக தன்னை நோக்கி இழுத்தது. அவனது வலது கை இடையிலிருந்த குறுவாலை மின்னல் வேகத்தில் உருவி அவன் கழுத்தில் ஊன்றியது. சாரி, அசையாதே. சிறிது அசைந்தாலும் என் குறுவால் உன் கழுத்தில் புகுந்து உன் உதிரத்தை குடித்துவிடும். உன் வீரர்களை விலகி நிற்க சொல் என்று கூறிக்கொண்டே சாரியை இழுத்து சென்றான், அலைகள் தரையில் மோதிய இடத்தை நோக்கி. சாரியின் நிலையை பார்த்த அவன் வீரர்கள் பயங்கரமாக கூச்சலிட்டாலும் எந்த செயலிலும் இறங்கவில்லை. அவர்கள் கூச்சலால் பெரும் கூட்டம் கானக முகப்பில் தோன்றியதை தவிர யாரும் செயல்பட முன்வரவில்லை. விஜயன் சாரியின் கழுத்தில் கத்தியை ஊன்றி இழுத்து வரும் முன்பே அலைகளை அடைந்துவிட்ட மூர் சமத் அங்கு சித்தமாயிருந்த படகின் தலையை அவிழ்த்து துடுப்புகளையும் கைகளில் எடுத்துக்கொண்டான். அடுத்த வினாடி சாரியுடன் படகில் விஜயன் ஏறியதும் படகு விரைந்தது மரக்கலத்தை நோக்கி. அமாவாசையின் காரணமாக பெரிதாக எழுந்த அலைகளால் படகு மேலும் கீழுமாக பயங்கரமாக ஆடினாலும் சமத் மிகுந்த திறமையுடன் படகை செலுத்தினான். படகு மரக்கலத்தை அடைந்ததும் நூலேணி தொங்கவிடப்பட சாரியை முன்னால் ஏறவிட்டு பின்னால் ஏறிய விஜயன் தளத்துக்கு வந்ததும் சாரியின் கழுத்திலிருந்த தனது குறுவாலை எடுத்து, சாரி, உன்னை இப்படி அழைத்து வர எனக்கு இஷ்டமில்லை, இப்படி விடை பெறவும் இஷ்டமில்லை, ஆனால் நீ வேறு வழியை எனக்கு விடவில்லை என்று அன்பு ததும்பும் குரலில் பேசினான். சாரி ஏதும் பேசவில்லை, பூர்ண மௌனமே சாதித்தான். ஒரு முறை எட்ட இருந்த சேனமலையை கவனித்தான். புலுகாவின் சித்தம் இப்படிதான் என்றால் நான் என்ன செய்யட்டும் என்று கூறி சேனமலை உச்சியை நோக்கி தலை வணங்கினான். அந்த சமயத்தில் திரிலோக சுந்தரி தளத்துக்கு வந்தாள். சாரியை நோக்கி, அண்ணா, நாங்கள் போய் வருகிறோம். நீங்கள் என்னை பாம்பிடமிருந்து காப்பாற்றியதை மறக்க மாட்டோம் என்றாள். நன்றி புன்முறுவலும் செய்தாள். சாரி அவளை அன்புடன் நோக்கினான். சகோதரி, உன்னை நாகப்பாம்பிடமிருந்து காப்பாற்றி வேறு நச்சு பாம்புகளிடம் ஒப்படைக்கிறேன். எச்சரிக்கையுடன் இரு என்று மனம் நெகிழ சொன்னான். இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையிலேயே மரக்கலம் நகர்ந்து கொண்டிருப்பதை சாரி முதலில் கவனிக்கவில்லை. கவனித்த போது மரக்கல பலகைகளிடம் ஓடி ஹோ ஹோ என்று பெரிதாக கூவினான். அந்த கூச்சலை தொடர்ந்து நீரிலும் குதித்து விட்டான். அவன் குதிப்பதற்கு முன்பே கரையில் தோன்றிய நூற்றுக்கணக்கான சாரியின் வீரர்கள் பெரும் கோஷமிட்டார்கள். அடுத்து படகுகள் பல சீறி வந்தன கப்பலை நோக்கி. பாய்களை விரித்துவிடு என்று விஜயன் கூவ சிற்பி பாய்களை விரித்தான். பிக்கு அங்கு வந்த ஆதிமல்லனை நோக்கி துடுப்புகள் வேகமாக துழாவட்டும் என்று சொல்ல அவன் கீழ்த்தளத்துக்கு ஓடினான். தர்மர் சுக்கானை நேர்ப்புறமாக பிடிக்க கலிங்க மரக்கலம் அலைகளை கிழித்து கொண்டு ஓடலாயிற்று. அந்த அலைகளில் துரத்தி வந்தன நூற்றுக்கணக்கான ஹண்டுமான் படகுகள். நூற்றுக்கணக்கான வேல்கள் சீறி வந்தன மரக்கலத்தை நோக்கி. ஆனால் இதையெல்லாம் முன்னோக்கி பார்த்த விஜயன் எதிர் நடவடிக்கை எதையுமே எடுக்கவில்லை. காற்றின் உதவி அனுகூலமாய் இருந்ததால் கலிங்க மரக்கலத்தை சாரியின் வீரர்கள் அணுக முடியவில்லை. அவர்கள் வீசிய வேல்களும் பயனளிக்கவில்லை. இருப்பினும் வேல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. காற்றின் வேகம் அதிகப்பட்டதால் அலைகள் தென்னை மர உயரத்திலும் கிளம்பி சில சமயங்களில் கப்பலின் தளத்திலும் திரைகளை பாய்ச்சி கொண்டிருந்தன. கலிங்க கப்பலுக்கு முன்பாக தொலைதூரத்தில் ஒற்றை பாயுடன் சிற்பி சிருஷ்டித்த படகொன்றில் 4 சீனர்களுடன் போய்கொண்டிருந்த சூசின் திரும்பி கலிங்க கப்பலை ஒரு முறை கவனித்து பெருமூச்செறிந்தான். கலிங்க கப்பல் பிரம்மாண்டமான கட்டிடம் போல் வேகமாக வந்து கொண்டிருந்தது. அதோ அந்த மரக்கலத்தில் மகா ரத்தினத்தையும் மாதர்குல ரத்தினத்தையும் கொண்டு செல்கிறான் ஒரு மாவீரன். அது சீன சக்கரவர்த்திக்கு கிட்டவில்லை. அவர் ஓர் அதிர்ஷ்ட கட்டை. ஆனால் விஜயன் சிங்களத்துக்கு சக்கரவர்த்தி ஆவான், சந்தேகம் இல்லை என்று மனதுள் சொல்லிக் கொண்டான். அப்பொழுதும் பல படகுகள் கலிங்க மரக்கலத்தை துரத்தி வந்ததை கவனித்த சூசின் பயனற்ற முயற்சி என்று அழுத்து கொண்டான். துடுப்புகளை துழாவுங்கள் என்று தன்னிடம் இருந்த 4 சீனர்களுக்கும் உத்தரவிட்டான். அவன் படகு விரைந்தது. கலிங்க கப்பல் பாய்களை நன்றாக விரித்து ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பாய்களின் முன்னணியில் விஜயன் திரிலோக சுந்தரியுடன் நின்றிருந்தான். நன்றாக புடைத்த நடுமரக்கல பாய்மரம்
சிறிது திசை திரும்பியதும் சட்டென காற்றில் மடிந்து அந்த இருவரையும் மறைத்தது. காரிருள் கடலை மறைத்தது. அலைகளையும் காற்றையும் கிழித்து கொண்டு அம்பு போல் விரைந்த கலிங்க மரக்கலத்தின் பார்வையிலிருந்து ஹண்டுமான் கரையும் மெல்ல மெல்ல மறைந்தது. இத்துடன் 2ஆம் பாகம் முடிந்தது.